அப்படி ரத்தன சுருக்கமாக சொன்னவருக்கு பதில் சொல்கிறதுக்கு ரத்தனகுமார் வர்றார். இவரை பற்றி சொல்லணும்னா ஒரு வார்த்தை சொல்லலாம். ஜோசியத்தில் ஒரு மிகப்பெரிய அதிர்வலை, ஒரு பூகம்பத்தை ஏற்படுத்தினவர். நீ பாஸ் பாக்கு வாங்கி வச்சுக்க, நீ பாஸ் ஆயிடுவேன்னு சொன்னதும் அடுத்த செகண்ட் உலகம் பூரா ரீச் ஆச்சு பார்த்துங்க. என்ன காரணம் தெரியுமா? ஜோசியாரனை கேவலப்படுத்துறேன்னா அம்புட்டு பையில் ரெடியாக இருப்பேன், வேட்டியாவது தோளில் வச்சுக்கிட்டு. சரியா? என்ன காரணம்? இப்போ சொல்லுங்கள், அவர் சொன்ன மாதிரியே எங்களுக்கு கல்யாணம் நடந்துச்சுங்க அப்படின்னு ஒரு 10 பேர்த்திட்ட போய் சொல்லுவாங்கன்னு நினச்சிங்களா? அந்த ஆள் சொன்னான்னு நினச்சி நான் தாலியை கட்டி தாண்டா இப்போ சிக்கி போனேன்னு வேணா சொல்லுவேன் இல்லையா? அப்படி வேணா சொல்லுவாங்க. அப்போது அப்பேற்பட்ட ரத்னகுமார் ஜோதிடத்தில் ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தினவர். மாயவரத்திலிருந்து வந்திருக்கார். மாணிக்கம் மாதிரி பேசக்கூடியவர். இப்போ பாருங்கள், பொறி பறக்க போகுது. வாங்க பதில் சொல்லுங்கள் சார். லவ் தான் சார் சிறந்தது. அடிங்க சார். அனைவருக்கும் வணக்கம். இந்த டீமில் உள்ளவங்களையும் பாருங்கள், அந்த டீமில் உள்ளவங்க பாருங்கள். எங்கள் டீம் எல்லாமே சுக்கிரன் டீமு. ஏன்னா நான் நட்சத்திர வரையாக பார்த்துட்டேன். ஐயா கன்னி ராசி, அவங்க மக நட்சத்திரம். ஏன்னா அதெல்லாம் குரு டீமு. சந்திரன் என்ன பொய் சொல்கிறதுக்குன்னே பிறந்தவர். ஏன் அப்படின்னா பச்சை சட்டை போட்டுக்குவார். இன்றைக்கி எப்படி? இன்றைக்கி பிப்ரவரி 14 பச்சை சட்டை போட்டுக்குவார். அண்ணன் ஒரு டாபிக் சொன்னாப்புல, காதலில் உள்ளவர்கள் அனைவரும் கல்லறையில் சேர்ந்துருப்பாங்கன்னு சொன்னீங்களா? சரி, அரேஞ்ச் மேரேஜ் பண்ணவங்களை எல்லாரும் என்ன எகிப்திலே போய் பிரமிடில் வைக்க போகிறா? சொல்லுங்க. இன்னொரு விஷயம், அக்கா மீனாட்சி அக்கா ஃபஸ்ட்டு ஸ்பீச்சு, எப்பா இப்படியெல்லாம் பண்ணாதீங்க. ஏன்? ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க, காதலிக்கக்கூடியவர்களுக்கு 9 கிரகம் வேலை செய்யுங்க. உண்மையா இல்லையா? விளக்கம் சொல்லணுமா? கண்ணு 2 பார்க்குதா? சூரியன் சந்திரன் வேலை செய்யும். கரெக்டா இல்லையா? சைக்கிளே ஓட்ட தெரியாது, முன்னாடி போய் 8 போட்டு காட்டுவான். என்ன ரைட்டா இல்லையா? அப்போ 3ஆம் இடம் அவனுக்கு முயற்சி ஸ்தானம் வேலை செய்யுது. 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மகிழ்ச்சி, அவன் வாழ்க்கையில் அது வரைக்கும் சாப்பாட்டு கூட கஷ்டம் இல்லாமல் கஷ்டப்பட்டிருப்பான், எல்லாமே செஞ்சிருப்பான். 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மகிழ்ச்சி அவன் மனசில். வைரமுத்து சொல்கிற மாதிரி, காதலித்துப்பார் உலகம் அர்த்தப்படும் உண்மை விளங்கும், காக்கை கூட உன்னை திரும்பி பார்க்காது, காக்கை கூட உங்களை திரும்பி பார்க்காது, தெரிஞ்சுங்க. உலகே உன்னை உற்று பார்ப்பதாய் உணர்வாய். இது என்ன சொன்னார் அண்ணன்? புதன் நாளே ஏமாத்து. எதுக்கு இந்த கவிதையை சொன்னா, சந்திரனை சொன்னார் புதன் நாளே ஏமாத்துக்காரகன். அதாவது ஏமாத்துக்காரகன் இல்லை, ஒரு விஷயத்தை ரசிக்கணும் அப்படின்னா புதனோட கவி தேவை. கரெக்டா இல்லையா? அப்போ ஒரு விஷயத்தை தாமரை ஐயாவுக்கு தெரியும், தாமரை போன்ற முகம் உள்ளவனு செதிலாக இருக்கும். ஊமைக்கு சொல்கிறது தான், ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் தான். அப்போ ஒரு விஷயத்தை ரசிக்கணும் அப்படின்னா புதன் ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்போ மகிழ்ச்சியாக இருக்கணும்னா காதலித்து ஏன் திருமணம் பண்ணுறோம்? நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறீங்க? இதைத்தானே பண்ண போகிறீங்க, வாழ போகிறீங்க. அப்போ நாங்கள்லாம் எங்கே போகிறோம்? இல்லை, இந்த வாதமே தப்பாக இருக்கா? இப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு வாழ போகிறீங்க, நாங்கள் காதலிச்சுட்டு கல்யாணம் பண்ணிட்டோம் வாழத்தான் போகிறோம். என்ன கரெக்டு தானே? இதில் பாட்டு வேற, பாட்டுனாலே புதன் தான். அது மட்டும் இல்லாமல் நான் பார்த்த பெண்ணை நீ ஆமாம், உங்கள் பொண்டாட்டி நீங்கள் தானே பார்க்கணும். நீங்கள் அவங்க எங்களுக்கு அண்ணி, நாங்கள் பார்க்க முடியுமா? ஆனால் ஏன் அப்படின்னா ஒரு படத்தில் சொல்லுவோம் பார்த்தீங்களா, சந்திரமுகி படத்தில், நான் பார்த்ததுக்கு அப்புறம் தானே நீ பார்த்த, என்னென்ன சொல்கிற? இல்லைடா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இது அரேஞ்ச் மேரேஜ். ஒவ்வொரு ஆளாக பார்த்து அவர் எத்தனை இடத்துக்கு போயிருப்பார், அண்ணன் எத்தனை வீட்டில் பஜ்ஜி சாப்பிட்ருப்பாரு, எத்தனை பேர் வீட்டில் காஃபி சாப்பிட்ருப்பார். நாங்கள் யார் வீட்டில் கையை நினச்சிருக்கோமா? ஏன்னா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல டேக் ஓவர் பண்ணி பொண்ணை கொண்டு வந்துட்டோம். ஏன்னா அவருக்கு தைரியம் பத்தலைங்க. ஏன் சொல்லுங்க? அண்ணனுக்கு தைரியம் பத்தாது. 27 நட்சத்திரமும் ஆசைப்பட்ட ஒரே ஆள் யார்? சந்திரன். அவரே எதிர் டீமில் சம்பந்தம் இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்காரு. உண்மையா இல்லையா? காதலித்தவர்கள் அனைவரும் கல்லறையிலேயே ஒன்று சேர்வார்கள். நான் அதைத்தான் திரும்ப கேட்குறேன். கல்யாணம் பண்ணவங்களை என்ன மம்மி எகிப்திலேயே போய் பிரமிடில் பாடம் பண்ணியா வைக்க போகிறான்? எல்லாரும் மண்ணுக்கு தான் போகிறோம். நீங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழவே கற்றுக்கொள்ளவில்லை. ஏன் அப்படின்னா நீங்கள் ப்ராக்டிக்கலாகவே எப்படி பழகிட்டீங்க? உங்களுக்கு ஒரு துணை தேவைங்க. ஏன்னா நீங்கள் பயப்படுறீங்க. நாங்கள் அப்படி கிடையாது. இண்டிவிஜுவலாக சோலோ பர்ஃபார்மன்ஸ். பஸ்ஸில் ஃபுட்போர்டு அடிப்போம், 2 வீலரில் 8 போட்டு காட்டுவோம். உங்களால் முடியுமா? ஏன்னா அதெல்லாம் செஞ்சாங்கன்னு சொல்லிடுவான். ஏற்கனவே அப்படி தான் அந்த பொண்ணு பார்த்து கட்டிட்டு போயிடுச்சு, அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு. இன்னொன்று என்னென்னா, அண்ணன் தலைப்பு விட்டு வேறு இடத்துக்கு போயிட்டார். ஜோதிடர்கள் வாழ்வை உயர்த்த வந்தது பொருத்தமா? நான் என்ன சொல்கிறேன்,
அரேஞ்சு மேரேஜ் அப்படிங்கிறது ஜோதிடர்களால் நிச்சயிக்கப்படுகிறது, ஒத்துக்கிறேன். லவ் மேரேஜுங்கிறது இறைவனாலே நிச்சயிக்கப்படுகிறது. காரணம் என்னன்னா, நேச்சராகவே அவங்களுக்கு அந்த பாக்கியம் இருக்கிறதுனால இயற்கையாகவே அவங்களுக்கு, நீங்களாம் பாருங்கள், இயற்கையாகவே நம்ம என்ன சொல்கிறோம், இந்த இவர் வந்து பொருத்தமாக்கும் போது இவர் விரும்பிய பெண்ணை திருமணம் செய்வார்னு சொல்லிடுறாங்க. ஐயா சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? இல்லையா, காதல் திருமணத்துக்கு நீ பொருத்தமாக தான் திருமணம்னு சொல்லுவீங்களா? எதுக்கு நான் இங்கே பாருங்க, அவங்க ஐயா கரெக்டாக இருக்காப்புல. ஏன் அப்படின்னா, அவங்க நீங்கள் மாற்றாதீங்க. இன்னொன்று தெரிஞ்சுக்கிட்டாரு, நடுவரை புகழ்ந்து பேசினால் எங்களுக்கு தீர்ப்பு வரணும். இல்லை, ஆரம்பத்தில் சொல்ல மாட்டார். இப்போ வரையில் மேடைக்கு வரையில் சொன்னேன்ல, எல்லாம் பேச்சாளர்களுக்கு மத்தியில் உட்கார வைப்பாங்கன்னாக்க நடுவரை பயில்வான்களுக்கு மத்தியில் உட்கார வச்சுருக்காங்கன்னு. இப்போ புரியுதா நான் சொன்ன பாயிண்ட் என்ன காரணம்னு? அதனால் வந்து நீங்கள் காதலிச்சு பாருங்கள், உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாவமும் வேலை செய்யும். காரணம், தைரியங்கிற செவ்வாய் வேலை செய்யும், சுக்கிரன்கிற உணர்ச்சி பாவம் வேலை செய்யும், 5ஆம் இடம் வேலை செய்யும். அப்போ வெற்றி, ஒரு காதலில் ஒருத்தன் ஜெயிக்கணும், 11ஆம் பாவம்லாம் உங்களுக்குலாம் எப்போ வேலை செய்ய போகுது? லவ் பண்ணி பாருங்கள், 11ஆம் பாவம் வேலை செய்யும். அப்படின்னு சொல்லிட்டு லவ் மேரேஜே சிறந்தது அப்படின்னு சொல்லி விடைபெறுகிறேன். அழகுப்பா, அழகு அழகு அழகு, பிரமாதமாக பேசினார். லவ்வில் நிறைய அடிபட்டிருப்பார் போல இருக்கு. அதான் அவரும் லவ் மேரேஜ் அம்மா. அப்போது இல்லை, வீட்டுக்காரம்மா முன்னாடி நிப்பாட்டி இருந்திருக்கணும், இப்படிலாம் பேச மாட்டாருன்னு சொல்லிடுறதா அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் அவருடைய பேச்சில் ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? லவ் பண்ணி பாருங்கள், எல்லா பார்ட்டும் வேலை செய்யும். என்ன காரணம்? எல்லா பார்ட்டையும் கழட்டி வச்சிட்றான் சிலர், சரியா? அப்போது ஒன்று பொண்ணு வீட்டில் கழட்டி போடுறாங்க, இல்லாட்டி மாப்பிள்ளை வீட்டில் கழட்டி போடுறாங்க. அப்புறம் வேலை செஞ்சு தானே ஆகணும். ஒன்று. இன்னொன்று சொல்லல சொன்னார், ஏப்பா கல்யாணம் பண்ணிக்கிட்டு எல்லாம் அரேஞ்சு மேரேஜ் பண்ணிக்கிட்டு என்ன டைவர்ஸ் ஆகுன்றீங்க? ஒன்றும் கிடையாதுல்ல, அப்புறம் லவ் தானே பண்ணுறீங்க. அப்போ எங்கிட்ட சுற்றி லவ்வுக்குள்ளே தானேயா இருக்கீங்க. அப்போ லவ்வை விட்டு வெளியில் போகல, கல்யாணத்துக்கு முன்னால் லவ்வா பின்னால் லவ்வா, இவ்வளோதான் மேட்ரு. இப்போ அவர் சொன்ன பாயிண்ட்டை பாருங்கள், தலைப்பில் எப்படி ஓட்டுறாருன்னு. இதில் இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுக்கு, போத்திக்கிட்டு படுக்கிறதா படுத்துக்கிட்டு போத்துறதா, இவ்வளோதான் கேள்வி, சரியா? எங்கே கொண்டு வந்து நிறுத்திட்டார் பற்றியலா? இதுக்கு தான் லவ் எப்படி இருக்குன்னு தெரியணுமா, லவ் பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரியான அமைப்பு. சரி, அப்போ அவர் ஐயா கொடுத்த அந்த விளக்கம்ங்கிறது வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அதுக்கு சந்திரனுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாரு வருங்க, நானுமே அசந்துவோனே. ஏப்பா அரேஞ்சு மேரேஜ்னா ஒரு ஒண்டாட்டி தானே, 27 ஒண்டாட்டி வச்சிருக்கிறவர் வந்து இல்லையா? அவர் வந்து நெத்தியா லவ்வை பற்றி எதுனா அரேஞ்ச் மேரேஜை பற்றி பேசுகிறது அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு பாயிண்ட்டை வந்து கவுண்டர் அட்டாக் கொடுத்தது ரொம்ப பிரமாதமாக கொடுத்தாங்க. பொதுவாகவே சார், இந்த ஜோசியர்கள் வந்து நல்லா பேச தெரிஞ்சவங்க இல்லையா? நல்லா பேச தெரிஞ்சால் தானே ஜோசியர். அவர் எதுவுமே பேச மாட்டாருங்க, ஆனால் நல்ல ஜோசியருங்க அப்படின்னா என்ன ஊமை ஜோசியனா? அப்படி இல்லை, இல்லை பேசணும்ல. அப்போ மனசில், அதாவது அடுத்தவன் மனசில் இருக்கிற அந்த மனச்சாட்சி பேசுகிறத நம்ம பேசணும், ரைட்டா? அதான ஜோசியர். அப்படிங்கல நார்மலாகவே நல்லா பேசுவாங்க ஜோசியர்கள். அதுவும் இது மாதிரி எங்கிட்டாவது கிளப்பி விட்டாங்கன்னு வைங்களேன், பற்றிக்கிறோம். பற்றிக்கிச்சுனாக்கா அது வாட்டுக்கு பிடிச்சிக்கிட்டு கப்ப கப்பன்னு எரியும் இல்லையா? அந்த மாதிரி தான் எரியுது.